ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குது, ஒன்று ஆக்டின் இன்னொன்று மயோசின். ஓகேங்களா? ஒன்றுக்கு பேர் ஆக்டின், இன்னொன்றுக்கு பேர் மயோசின். சரிங்களா? இதனோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம், அப்புறமா அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இது தாங்க மயோசின். திக் ஃபிலமெண்ட், ஒன்று தின் ஃபிலமெண்ட். திக் ஃபிலமெண்ட்டுக்கு பேர் மயோசின். ஓகேங்களா? ஈச் திக் ஃபிலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி மயோசின் மாலிகுல்ஸ் ஹூஸ் கெட்ஸ் ஆப்போசிட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட். ஓகே, இது வந்து மயோசின் ஃபிலமெண்ட்டோட ஒரு கொத்து. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் ஒரு மயோசின் ஃபிலமெண்ட். சரிங்களா? ஒன்றை தனியாக பிரித்தோம்னா இப்படி இருக்கும். இதுதான் ஒரு மயோசின் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஒரு வால் மாதிரி இருக்கும், ப்ளஸ் இங்கே ரெண்டு தலை இருக்குது, ஹெட் இருக்குது. சரி, இதுதான் ஹெட்டு. இந்த ஹெட்டில் ஏடிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் இருக்குது, அது ஏடிபியை பிடிச்சிக்கும். சரியா? இந்த ஹெட்டு தான் ஆக்டினை போய் பிடிக்கும். சரியா? அந்த ஹெட்டு என்ன பண்ணும், ஆக்டினை போய் பிடிச்சிக்கும், பைண்ட் ஆகிக்கும். இது ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. இந்த பக்கம் தலைப்பகுதி இருக்கிறது பேர் ஹெவி மயோசின் அப்படின்னு சொல்லி பேர், இந்த பக்கம் இருக்கிறது லைட் மயோசின் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இதுதான் வந்து மயோசின் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நிறைய மயோசின் ஒன்றா சேர்ந்து ஒரு பண்டிலாக இருக்கும். இந்த ஹெட்டு போய் ஆக்டினை பிடிச்சிக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தின் ஃபிலமெண்ட் மயோசின் பார்க்கலாம். எ தின் ஃபிலம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்ட்ராண்ட் ஆக்டின் சப்இன் ட்விஸ்டட் அண்ட் ஹெலிக்ஸ். பாருங்கள், இது எல்லாமே ஆக்டின் ப்ரோட்டீன். ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், ஆக்டின். இந்த ஆக்டினில் ரெண்டு இருக்குது, ஒன்று ரவுண்டாக இருக்கிறது, இன்னொன்று அதனோட வலை மாதிரி சுற்றி போகிறது. தெரியுதா? இந்த மாதிரி ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குது. இதுக்கு பேர் குளோபுலார் ஆக்டின் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ரவுண்டாக இருக்கிறதுக்கு பேர் குளோபுலார் ஆக்டின், ஜி ஆக்டின். இந்த நார் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஃபைப்ரினல்லார் ஆக்டின் அப்படின்னு சொல்லி, ஃபைபர் மாதிரி இருக்கும். இது போக ஆக்டினோட ட்ரிபோனின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்கும், ட்ரிபோமைசின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்கும். இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் பேர் ரெகுலேட்டர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி பேர். அதை வந்து ரெகுலேஷன் பண்ணும். சரிங்களா? இந்த ஒரு மாலிகுலை பிரித்து பார்த்தோம்னா இங்கே அங்கங்கே புள்ளியாக இருக்குது. இந்த இடத்த வந்து மயோசின் ப்ரோட்டீனோட ஹெட்டு ஜாயிண்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த கருப்பை பற்றி இந்த இடத்துல தான் மயோசின் ப்ரோட்டீனோட ஹெட்டு வந்து ஜாயிண்ட் ஆகும். இது மாதிரி ஆக்டினும் மயோசினும் ஜாயிண்ட் ஆகி ஆக்டிவோ மயோசின் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் பார்ப்போம். ஓகேவா? அப்போ பாருங்கள், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. த கான்ட்ராக்டல் மசில் டிபெண்டிங் ஆன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டல் ப்ரோட்டீன்ஸ் ஆக்டின் அண்ட் மயோசின். ஆக்டின் மயோசின் அப்படிங்கிற ரெண்டு ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் ஆகும். இதுதாங்க அந்த ஆக்டின் மயோசின் ப்ரோட்டீன். பாருங்கள், இது ஆக்டின் மயோசின் ப்ரோட்டீன், இது ஆக்டின் ப்ரோட்டீன். இந்த மசில் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். சரியா? ஜாயிண்ட் ஆகும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் பார்ப்போம். மயோஃபிலமெண்ட்ஸ், ஒன்று ஆக்டின், ஒன்று மயோசின் இருக்குது. த திக் ஃபிலமெண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன் மயோசின். திக் ஃபிலமெண்டில் என்ன இருக்குது? மயோசின். விச் ஆர் பண்டில் டுகெதர் டு கெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆப்போசிட் எண்ட் ஆஃப் தி ஃபிலமெண்ட். இங்கே பாருங்கள், மயோசின் ப்ரோட்டீன் எல்லாம் ஒரு பண்டிலாக இருக்குது. இந்த ஹெட்டெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஈச் மயோசின் மாலிகுல் மேடப் ஆஃப் மோனோமர் கால்டு மீரோமயோசின். மயோசினை தனித்தனியாக பிரித்தோம்னா மீரோமயோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. த மீரோமயோசின் ஆர் 2 ரீஜியன்ஸ். ஒன்று குளோபுலார் ஹெட்டு, இன்னொன்று ஷார்ட் ஆர்ம் அண்ட் டெயில். பாருங்கள், ஒன்று குளோபுலார் ஹெட்டு, ஒன்று ஷார்ட் ஆர்ம், இன்னொன்று டெயில். இந்த மாதிரி 3 பகுதியாக இருக்குது. The short arm consists of heavy myromycin. சின்ன ஆர்ம்ஸில் இருக்கிறதுக்கு பேர் ஹெவி மீரோமயோசின். The tail portion forms light myromycin, LMM. tail portionல இருக்கிறது லைட் மீரோமயோசின், தலைப்பகுதியில் இருக்கிறதுக்கு பேர் ஹெவி மீரோமயோசின். அந்த மாதிரி ரெண்டு வகையை நம்ம பிரிச்சுக்கணும். The head bears an actin binding site, that is APD binding site. தலையில் அதனோட ஹெட்டில் ஆக்டின் ப்ரோட்டீனோட ஜாயின் பண்ணக்கூடிய ஏடிபிஎஸ் என்ஜைம் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் இருக்குது.
It also contains ATPase enzyme which is split into ATP to generate energy for contraction of muscle. மசில் சுருங்குவதற்கு தேவையான எனர்ஜி இந்த ஏடிபிஎஸ் என்ஜைம்லேருந்து தான் வருது. இது ஏடிபியை உடச்சி எனர்ஜி கொடுக்கும். ஓகேவா? இதுவரையும் பார்த்தது திக் ஃபிலமெண்ட். இதுக்கு அடுத்தது தின் ஃபிலமெண்ட். The thin filaments are composed of two intertwined என்ன ரெண்டு ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து. சரி, தின் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது, ரெண்டு ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து காணப்படும். இன்டர்வைன் டு ஆக்டின் மாலிகுல். தின் ஃபிலமெண்டஸ் அப்படிங்கிறது நிறைய ஆக்டின் மாலிகுல் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து காணப்படும். சரியா? அதுக்கு பேர் ஆக்டின் மாலிகுல் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்டின் இஸ் எ பாலிபெப்டைட். பாலிபெப்டைட்னு என்ன? நிறைய சிங்கிள் யூனிட் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் பாலிபெப்டைட். சரியா? இது ஒரு பெரிய பாலிபெப்டைட் சப்யூனிட்ஸ் கால் குளோபுலார் ஆக்டின் அல்லது GR ஆக்டின். இந்த ஆக்டின்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக பாசி மாதிரி நிறைய பாலிபெப்டைடு மாதிரி நிறைய இருக்குது. எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பேர் குளோபுலார் ப்ரோட்டீன் அல்லது குளோபுலார் ஆக்டின் அல்லது G ஆக்டின். G ஆக்டின் அப்படின்னா குளோபுலார் ஆக்டின் அப்படின்னு சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் கால்டு F ஆக்டின். ஃபிலமெண்ட்னா ஒரு இலை மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஃபிலமெண்ட். நம்ம காட்டணும் இல்லையா? பாருங்க, இதுதான் குளோபுலார் ப்ரோட்டீன், இது ஃபிலமெண்டஸ் ப்ரோட்டீன். ஃபிலமெண்ட் மாதிரி இலை மாதிரி போகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிலமெண்டஸ் ப்ரோட்டீன். அதுக்கு பேர் F ஆக்டின், இது பேர் G ஆக்டின். குளோபுலார் ஆக்டின், ஃபிலமெண்டஸ் ஆக்டின். சரி, அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Each thin filament is made up of two filamentous actin helically wound to each other. பாரு, ரெண்டு filamentous actin இருக்கும். இதுக்குள்ளே ரெண்டு இருக்கா, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று வருது. ரெண்டு filamentous actin வந்து ஹெலிக்கலின்னு என்ன ஒன்றோட ஒன்று சுற்றி வரும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹெலிக்கலி. wound to each other, ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து சுருங்கி இருக்கு. Each F actin is polymer and monomeric G actins. ஒவ்வொரு F actinum நிறைய monomeric G actinோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு filamentous actinum நிறைய குளோபுலார் ஆக்டினோட ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு. It also contains binding site for myosin. இது போக மயோசின் ஜாயிண்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு சில இடமும் இருக்குது. அதை நான் காட்டணும் இல்லையா? பாருங்கள், இதுதான் மயோசின் ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த கருப்பை புள்ளி இருக்குது பாருங்களா, இதுதான் ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் மயோசின் அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தேவையான அந்த பகுதி ப்ரெசென்ட் ஆகிடும். அதில் எதில் வேணாலும் போய் ஜாயிண்ட் ஆகும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் பார்ப்போம். The thin filaments also contains several regulatory proteins like trypomyosin, troponin. இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டோட இது இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் ட்ரிபோனின், ட்ரிபோமைசின். இங்கே பாருங்கள், இதுதாங்க ட்ரிபோனின் ப்ரோட்டீன், இது ட்ரிபோமயோசின் ப்ரோட்டீன். சரியா? இந்த ஆக்டினோட ட்ரிபோனின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்கும், ட்ரிபோமயோசின் அப்படிங்கிற ப்ரோட்டீனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ். இதோட வரிசை அமைப்பை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கும். These regulatory proteins helps to regulate the contraction of muscles and allowing actin and myosin. Actin ஃபைபரும் மயோசின் அப்படிங்கிற ஃபைபரும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இந்த ஆக்டின் மயோசின் ரெண்டு ப்ரோட்டீனோட ரெண்டு ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்டிவோ மயோசின் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்டின் ப்ரோட்டீனும் மயோசின் ப்ரோட்டீனும் ரெண்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஆக்டிவோ மயோசின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இந்த ரெண்டு ப்ரோட்டீனு ஜாயிண்ட் ஆகிறது ரெகுலேட் பண்ணுறது ப்ளஸ்
நம்முடைய மசில் சுருங்கி விரியக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் 2 ப்ரோட்டீன்ஸ் ட்ரிபோமயோசின் அண்ட் ட்ரிபோனின். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.